எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம மிஷிகன் பாலாஜி டெம்பிள் ஆஃப் கிரேட் லேக்ஸ்ல மே மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அடியேனுடைய பாகவத சப்தாக உபன்யாசம் 7 நாள் உபன்யாசம் நடைபெற உள்ளது. ஸ்ரீமத் பாகவதம் என்பது சாட்சாத் கிருஷ்ணனுடைய வடிவம். மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலவு என்பார்கள். அதாவது கிருஷ்ணன் தன் அவதாரத்தை நிறைவு செய்து கொண்டு வைகுண்டம் புறப்படுறார். அப்போ கிருஷ்ணனுடைய நண்பரான உத்தவர் கேட்டாராம், கிருஷ்ணா, எங்களெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு இப்படி புறப்பட்டு போனா உன்னை பிரிஞ்சு எங்களால எப்படிரா இருக்க முடியும்? கலியுகம் வேற வரப்போறது, நீ இப்படி வைகுண்டம் போலாமா, திரும்பி போலாமா, நீ போகப்படாதுன்னாரா உத்தவர். கிருஷ்ணன் சொன்னானா, கவலைப்படாத உத்தவா, நான் இந்த பூமியை விட்டுட்டு போக மாட்டேன். கலியுகத்துல எல்லோரையும் நல்வழிப்படுத்துவதற்காக பாகவதம்ங்கிற அந்த புஸ்தகத்துக்குள்ள, அந்த கிரந்தத்துக்குள் நான் நுழைந்து விடுகிறேன் என்று பாகவதத்துக்குள் கிருஷ்ணனே நுழைத்து விட்டான். அதனாலதான் மற்ற புஸ்தகங்கள்லாம் பகவானை பற்றி விளக்கக்கூடிய புஸ்தகங்கள். பாகவதம் மட்டும் பகவானுடைய வடிவம். பாகவதம் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல கிருஷ்ணனே இருக்கான்னு அர்த்தம். பாகவதத்தை நாம காதால கேட்கிறோம்னா கிருஷ்ணனோடு நேரா பேசுறோம், கிருஷ்ணனோடு உறவாடுகிறோம், கிருஷ்ணனோடு உரையாடுகிறோம்னு அர்த்தம். இப்படி பகவானுடைய வடிவமாகவே இருக்கக்கூடிய இன்னொரு கிரந்தத்தை பார்க்க முடியாது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ஸ்ரீமத் பாகவதம். அத சப்தாகம்னு 7 நாள் கேட்பதுங்கிறது கலியுக தோஷங்கள் எல்லாம் போக்கும், நம் எல்லா பாப்பங்களையும் போக்கும். ரொம்ப அழகா சொல்லுவார்கள், பாகவத சப்தாகம் கேட்கணும்னா கோட்டி ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணுமா. கோட்டி ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்தாதான் ஒரு சப்தாகம் கேட்க முடியும். ஆனா அந்த ஒரு சப்தாகத்தை கேட்டுட்டோம்னா கோட்டி ஜென்மத்துல பண்ண பாப்பங்கள்லாம் நீங்கிடும்பா. அவ்வளவு சிறப்பு உண்டு சப்தாகத்துக்கு. மேலும் அஸ்வமேத யாகங்கள், வாஜபேய யாகங்கள் ஆயிரக்கணக்கில் பண்ணா என்ன பலனோ ஒரு முறை சப்தாகம் கேட்டா அந்த பலன் உண்டு என்பது பெரியோர்களின் வாக்கு. அதனால இந்த 7 நாள் பாகவதம் கேட்பது சப்தாகம்னு சொல்லுவார். முதல்ல பரீட்சித்து கேட்டான். சுகபிரம்மம் பாகவதம் சொல்ல 7 நாள் பரீட்சித்து கேட்டான். கேட்டு மோட்சமே அடைந்தான் என்று பார்க்கிறோம். அது போல எத்தனையோ பேருக்கு பித்ரு சாபத்தை எல்லாம் போக்க வல்லது பாகவதம். ஒரு தடவை சப்தாகம் கேட்டுட்டோம்னா பித்ரு சாபங்கள்ங்கிறது நீங்கும். நம்ம பித்திருக்களும் திருப்தி அடைவா, அவர்களும் கூட நற்கதி அடையணும்னா நிச்சயமாக அடைவார்கள். இது போல எத்தனையோ நன்மைகள் இந்த உலகத்துல வாழும் போது நம்ம சந்ததிக்கும் அது பலன் கொடுக்கும். இன்னொன்னு, வாசுதேவ கதா பிரஷ்னஹா புருஷான் ஸ்திரீன் புனாதிஹி வக்தாரம் பிருச்சகம் ஸ்ரோத்ருன்னு தத்பாத சலிலம் யதான்னு சொல்லுவா. அதாவது யார் உபன்யாசம் பண்றாரோ, யார் உபன்யாசத்தை ஆர்கனைஸ் பண்ணாரோ, யார் கேட்கிறாளோ அவர்கள், அவர்களுடைய மூதாதையர்கள், அவளுடைய சந்ததிகள் எல்லாருக்கும் கங்கா ஸ்நானம் பண்ண பலனை கொடுத்து எல்லாருக்கும் உயர்ந்த நன்மைகளை தருவது பாகவதம். அதனால நம்ம பாலாஜி டெம்பிள் ஆஃப் கிரேட் லேக்ஸ்ல இங்க எல்லோரும் இந்த சப்தாகத்துல பங்கேற்று இந்த மகா வேள்வி யஜ்ஞத்திலே பங்கேற்று ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அருளை பெற்று இன்புறுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.